வணக்கம். இன்று நாங்கள் எங்களோட குடும்ப ஒன்றுகூடல் ஒன்றின் காணொளி ஒன்றை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். இன்றைய தினத்திலே காலை வேளையிலே முதல் நினைக்கிறேன் 9 மணி அளவிலே தோசை சுட்டு சம்பளுடன் சாப்பிட்டார்கள். பானம் சம்பளம் அங்கே பரிமாறப்பட்டது. அதைத் தொடர்ந்து கூழ், எங்களோட பாரம்பரிய கூழ், அருமையான கூழ் அங்கே காய்ச்சியிருந்தார்கள். நண்டு, இறால் எல்லாம் போட்டு ஒரு அருமையான கூழ் ஒன்று அங்கே காய்ச்சியிருந்தார்கள். மிக ருசியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து பாபிக்யூ போட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து கொத்து ரொட்டி போட்டிருந்தார்கள். அதற்கு இடையிலே சோறு வழங்கப்பட்டது. இப்படியாக தொடர்ச்சியாக சாப்பாடுகள் அங்கே வழங்கி வந்திருந்தார்கள். புத்தகங்கள், வடை, டீ எல்லாம் வழங்கப்பட்டது. அம்மாண்ட சைட்டில் முதலாம் கொண்டாது இன்னமும் முதலாவது ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் ஏழாண்ட போன்ற பொதுமொழி நாங்கள் இந்த காலம் வாங்கி மத்தியானத்தில் போட்டு கொண்டிருக்கோம். 6 மணி மட்டும் போட்டு கொண்டு தான் நீங்கள் வேர்ல்டில் கூட மக்கள் பார்க்க மாட்டாங்க. இந்த 70 என்பதே முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது கண்டினியூவாக நாங்கள் ஆல்ரெடி எங்கள் பிள்ளைகள் எங்களை கிராண்ட் பிள்ளைகள் எல்லாரும் இதை கொண்டு வர மட்டும் நாங்கள் திரும்பி இன்றைக்கு இருந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். அடுத்த இருந்து அதை தான் லீட் பண்ணி செய்ய போகிறோம். தம்பி கேட்டதும் அடுத்த ஜெனரேஷனை லீட் பண்ணுறா நீங்கள் தான். எப்படி போச்சு இன்றைக்கு? நல்லா இருந்தது. எப்படி சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்ததா? ஃபன்னாக இருந்ததா? தொடர்ந்து பாப்போம் என்ன நடக்கல. எப்படி இன்றைக்கு எங்களோட அம்மாண்ட சைட் ஒன்று கூடல் எப்படி போச்சு? அம்மாண்ட சைட் ஒன்று கூடல் இன்றைக்கு எல்லாரும் சமூகம் அளித்து யாரார் விரவன் சொன்னாமே அவ்வளோ பேரும் வந்து சமூகம் அளித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேரமும் சொக்கர் விளையாடி கொண்டிருந்தார்கள். சாப்பாடும் முடியாது வாங்கி அந்த மாதிரி காலமே வந்து தோசை, மற்றது பான் எல்லாம் வந்து நல்ல வடிவாக எல்லாம் என்ஜாய் பண்ணி வடிவாக எல்லாம் சாப்பிட்டார்கள். பிறகு கூழ் குடித்தார்கள். அது இடையில பாபிக்யூ செய்திருந்தார்கள். கொத்துரட்டி ஸ்டெக்ஸ் எல்லாம் போட்டு பாபிக்யூ ஹாட் டாக் எல்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ந்து நாங்கள் இன்னும் சில சாப்பாடுகள் வடை செய்ய இருக்கிறோம். இது நாங்கள் தொடர்ந்து 8-9 மணி மட்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. இந்த நான் ஆர்கனைசரா எங்கட ஆர்கனைசர் ஆளை தெரியும் தானே. கோயிலில் போனால் ரிச்மண்ட் பிள்ளையில் நிற்பார், ஜெத்த வீட்டில் நிற்பார், கல்யாண வீட்டில் நிற்பார், ஒன்று உடலில் நிற்பார். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆளை காணக்கூடியதாக இருக்கும். அவர் தான் எங்களோட தம்பி. இது எங்களோட பெரியம்மா. இப்போ இருக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு அம்மாவாக தான் இருக்கிறான். எங்களோட அம்மாண்ட சகோதரங்களில் இருக்கிறது தான். ஊரில் ஒரு மாமா இருக்கிறார். இதில் 8 பேர், 5 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை பிள்ளைகளும். இப்போ இன்றைக்கு ஒரு கெட் டுகெதர், நாங்கள் அம்மாண்ட ஃபேமிலியில் ஒரு கெட் டுகெதர் இதில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்திருக்கிறோம். இன்னும் கன பேர் இருந்தவே அதில் பல்முறைன்னு போனால தெரிய ஆக்கள் தெரியல. ஆனால் இன்றைக்கு பண்ணால் போச்சு. இப்படிங்க தோசை, கூழ், கொத்து ரொட்டி, இப்போ வடை, டீ, அப்படியே தொடர்ச்சியாக அங்கே பாபக்யூ அப்படியே போய்ட்டு அந்த மாதிரி. என்ன சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு சந்தோஷமா? அதானே. சரி.
இங்கே சிறுவர்கள் வாலிபால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்திலே சொக்கர் ஃபுட்பாலும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது ஒரு ஃபன்னான நாளாக அமைந்தது. திடீரென்று கொட்டிய மழை, அதுவும் நன்றாகத்தான் இருந்தது. நாங்கள் எல்லாம் செட்டுக்குள்ளே இருந்ததால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை. இருந்தாலும் அந்த மழையும், அந்த நேரத்திலே பெய்த மழையும் நன்றாகத்தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா வழியில் மழையை பாருங்க அடித்து ஊற்றுது. நாங்கள் இங்கே உள்ளுக்குள்ள செட்டில் இருக்கிறோம். நம்ம ஃபேமிலி. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். நன்றி உறவுகளே.